தரிசனா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமி அவர்களின் மலர்பதத்தை வந்தனித்து அடியேன் பெரிய புராணம் என்று சொல்லப்பட்ட மாபெரும் இதிகாசத்திலே இருந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒரு நாயன்மார்களை பற்றி சிறிது சிந்தித்து வருகின்றோம். மனிதன் தோன்றுவது பெரிதல்ல, அவன் புகழ் உலகம் உள்ள வரையிலும் இருக்க வேண்டும். அதைத்தான் தெய்வ புலவர் சொன்னார், தோன்றி புகழுடன் தோன்றுக அத்திலர் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த குறளுக்கு ஒத்த வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இப்பேற்பட்ட மகானுபாவர்கள். அவருடைய சரிதம் ஏட்டுக்கும் எழுத்துக்கும் அடங்காது. இத்தகைய சான்றோர்களை நாம் சிந்திப்பதனாலே நமது மனம் தூய்மைப்படும். எப்படி மணலை வருட தீர்த்தம் சுரக்குமோ அதுபோல ஞான நூல்களை ஆராய ஆராய ஞான அறிவு பிறக்கும். இந்த வகையில மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து என்றால் ஞானத்தாய் அவ்வை. அந்த சோழ வளநாட்டிலே திருத்தலையூர் என்று ஒரு ஊர். அந்த ஊரிலே வேதியர் குலத்திலே தோன்றியவர். இந்த வேதியர் குலத்திலே தோன்றிய உருத்திரபதி பசுபதி நாயனார் என்பவர் வேதங்களிலே கரை கண்டவர். இந்த இறைவனை வழிபடுவது பல மார்க்கங்கள். அந்த பல மார்க்கங்களிலே ஒவ்வொரு நாயன்மார்கள் ஒவ்வொரு நெறியை கடைபிடித்து இறையருள் பெற்ற மறையவர்கள். இவருடைய வேதம் என்பது நமக்கு கண் போன்றது. இந்த வேதத்திலே யஜுர்வேதம் மிகவும் உயர்ந்தது. காது நின்று பற்றும் கருவி, கண் சென்று பற்றும் கருவி. இந்த கண் ஒரு தூதனை போன்றது. தூரத்திலே இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய ஆற்றல் கண்ணுக்கு உண்டு. அதாலே இவர் என்ன செய்வார்னா, வேதங்களை படித்ததோடு மாத்திரம் அன்று அந்த வேத வழியிலே நடந்தார். தனக்கு பின்னே எண்ணற்ற மாணாக்கர்களையும் உருவாக்கிய பெருமை இவரை சாரும். இந்த வேதம் என்பது என்ன என்று சொன்னால், இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாலத்தை போன்றது. அதாலதான் வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெருஞ்சோதி என்றார் வடலூர் வள்ளல் பெருமான். அப்பேற்பட்ட மகானே வேதத்தை உயர்ந்து சொல்கின்ற பொழுது வேதத்தை புறக்கணிக்கலாமா? மறை நூல்கள் என்பது ஞான தத்துவங்களை நமக்கு விளக்கி காட்டுகின்றது. இந்த ஒளி உள்ளவன், கண் ஒளி விசேஷமாக உள்ளவன் கண்ணாடி போட்டால் பார்வை தெளிவா தெரியும். ஒவ்வொருவர்களுக்கு ஒரு கருவி உண்டு. விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஏர், கலப்பை, நுகத்தடி, தாட்டுக்கோல், எருது, உழவு செய்வதற்கு பணியாளர், தண்ணி வசதி, உர வசதி, இத்தனையும் விவசாயிகளுக்கு தேவை. தையல் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தையல் யந்திரம் தேவை. அந்த துணிகளை கத்தரிக்கக்கூடிய கத்தரிக்கோள் தேவை. அளவை செய்யக்கூடிய அளவைகோல் டேப்பு தேவை. அதை மார்க் பண்ணக்கூடியதுக்கு ஒரு சாக் என்ற ஒன்று இருக்கு, அது தேவை. இவ்வளவும் தெரிந்தும் தகுந்த இடத்திலே கடை வைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவருக்கு அளக்கும் கருவி, நிறுக்கும் கருவி, முகக்கும் கருவி, இப்படி கருவிகள் உண்டு. இந்த கடிகாரத்தை ரிப்பேர் பண்ணக்கூடியவர்கள்ட்ட ஒரு கருவி உண்டு. அதுதான் பூத கண்ணாடிங்கிறது. இந்த பூத கண்ணாடியை கண்ணிலே போட்டு பார்த்தாரே என்று சொன்னால், இந்த கடிகாரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பற்சக்கரங்கள் மிகவும் சிறியனவாக இருக்கும். இந்த சாதாரண கண் கொண்டு அதை பார்க்க முடியாது. இந்த பூத கண்ணாடியை மாற்றிய உடனே அந்த சக்கரங்கள் மிகவும் பெரியதாக காட்டி கொடுக்கும். அந்த பூத கண்ணாடியோட தத்துவம். அந்த பூத கண்ணாடியை போன்றது நமது மறை நூல்கள், வேத நூல்கள். அதாலதான் இவர் அந்த வேதத்தை தேர்ந்தெடுத்தார். இறை வழிபாட்டிலே ஜலக்கிரீடை செய்து இறைவனை வழிபடுவது ஒரு உயர்ந்த முறை. இதை பல மகான்கள் செஞ்சு அருள் பெற்றதுக்கு சிறியன் மேற்கோள் காட்டுகின்றேன். உங்களுக்கெல்லாம் ராமாயணம் என்று சொல்லப்பட்ட மாபெரும் இதிகாசம் தெரியும். குணப்பெருங்குன்றமாகிய சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீலங்கா செல்வதற்கு ராமேஸ்வரத்திலே சேது பந்தனம் செய்ய வேண்டும். இதனை
இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் தெய்வ புலவர். யார் யாரை கொண்டு எதை எதை செய்யணுமோ அதை செய்யணும். கூட்டி பெருக்கக்கூடிய குப்பம்மாளுக்கு அறிவு தேவையில்லை. பாத்திரம் விளக்கக்கூடிய பங்கச்சகத்துக்கு அறிவு தேவையில்லை. அது பெருக்கிறதும் சுத்தம் பண்றதும் அவ்வளவு அறிவு இல்லாத பணி. அவங்க மேற்போர்வையா செய்யலாம். அதே நேரத்தில் வீட்டில் கணக்கு எழுதக்கூடிய கணக்க பிள்ளைக்கு அறிவு தேவை. அவன் கணக்கு இல்லாம அறிவில்லாம கணக்கு எழுதுனா தப்பா போயிடும். வருமான வரி அதிகாரிட்ட மாட்டிக்கிறான். ஒரு வாகனம் ஓட்டக்கூடிய ஓட்டுநருக்கு இன்றியமையாத அறிவு தேவை, சமயோஜித புத்தி. அப்படி குறிப்பறிஞ்சு நடக்கணும். அதை ராமச்சந்திரமூர்த்திக்கு நம்ம சொல்லியா கொடுக்கணும். அவர் பார்த்தார். நீலன் என்று சொல்லப்பட்ட அந்த ஆஞ்சநேய சுவாமியை அழைத்து, நீலனே, ஆஞ்சநேயர்களாகிய வானரங்கள் கொண்டு வரக்கூடிய பாறைகளை வாங்கி நீ சேது வந்தனம் பண்ணுன்னு சொன்னார். இந்த ஆஞ்சநேய சுவாமி ஆகிய நீலன் வலது கையிலே கொல்லூரை பிடித்திருந்தார். இடது கையிலே ஆஞ்சநேய சுவாமிகளெல்லாம் கொண்டு வரக்கூடிய மலைகளை வாங்கினார். தொழிலிலே போட்டி இருக்கலாம், பொறாமை கூடாது. நாமும் அவர்களை விட தரமான பொருள்களை அவர்களை விட குறைந்த விலையிலே விற்று நாம் வியாபாரத்தை வளர்த்த வேண்டும் என்ற போட்டி வரலாம், பொறாமை வரக்கூடாது. ஆஞ்சநேய சுவாமியாகப்பட்டவர் கடல் கடந்து பிராட்டியாரை பார்த்து முத்திரை மோதிரம் தந்து சூடாமணி பெற்று வந்தவர். ஏன்னா இந்த நாயனாருக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறதால இது அடியேன் பேசுகின்றேன். உடனே என்ன பண்ணினார், அவர் இடது கையிலே வாங்குவது ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒப்புதல் இல்லை. நாம் தானே கடலை தாண்டினோம், நாம் தானே முத்திரை மோதிரத்தை தந்து சூடாமணியை பெற்றோம். பிராட்டியாராகப்பட்டவர் தூக்கிலிட்டு மரணம் அடைகின்ற பொழுது அவரை மரணத்தை தவிர்த்து ராமாயணத்துக்கே உயிர் கொடுத்த நாம் தரக்கூடிய கல்லை சாதாரண ஒரு கொத்தனார் இடது கையில வாங்குறானே என்று சொல்லி அந்த பொறாமை. ஆஞ்சநேயர் கடலில் இட்டார், கல்லு உள்ளே சென்று விட்டது. இளைய பெருமாள் வார்த்தார், சுவாமி, நீலன் கையாலே வாங்கி வைக்கக்கூடிய கற்கள் எல்லாம் மிதக்கின்றதே, ஆஞ்சநேயர் போட்ட கல்லு அடியில போயிடுச்சு என்னான்னு கேட்டார் லட்சுமணர். ராமபெருமான் சொன்னார், ஞானிகளும் தபோதன மகரிஷிகளும் தரக்கூடிய சாபம் கூட நல்லதாவே விளையும். ஒரு கிரகண நன்னாளிலே ஒரு மாபெரும் தபோதனர் கழுத்தளவு தண்ணீரிலே நின்று நாத்தளம்பேர நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்தார். எப்பவுமே குழந்தைகளும் குரங்குகளும் விஷமம் செய்யும். ஒரு பொருளை உடனே கலபக்கென்று எடுக்கக்கூடிய ஆற்றல் குழந்தைகளுக்கும் உண்டு, குரங்குகளுக்கும் உண்டு. ரெண்டுமே விஷமம் செய்யும். அப்பொழுது நீலன் குட்டி குரங்காக இருக்கின்ற பொழுது அந்த ஜலக்கிரீடை செய்யக்கூடிய அந்த மகானுபாவருக்கு இடர்பாடு வர வேண்டும் என்று நீலன் செய்யவில்லை, விளையாட்டாக செய்தார். சிறு சிறு கற்களை எடுத்து அந்த குளத்திலே எறிந்தார். அவருடைய ஜலக்கிரீடைக்கு அது இடையூறாக வந்தது. இந்த இடையூரை கண்ட அந்த முனிவர், நீ போடக்கூடிய கற்கள் எல்லாம் மிதக்க கடவது என்றார். இப்ப தெரியுதா, ஜலக்கிரீடையை கிரகண நேரத்திலே செபித்தால் எத்தனை பெரிய புண்ணியம் என்பதும் விளங்குகின்றது. அதனாலே அந்த முனிவர் தந்த சாபத்தினாலே போட்ட கற்கள் எல்லாம் மிதக்கின்றது. ஆஞ்சநேயரை போட்ட கல் மிதக்கவில்லை. அந்த பணியை செய்கின்றார் உருத்திரபதி பசுபதி நாயனார். அடுத்தபடியாக அண்மையிலே ஸ்ரீபெரும்புதூர் என்ற இடத்திலே தோன்றிய ஒரு மகானுபாவர், ராமானுஜர் என்று சொல்லப்பட்ட மகா பெரியவர். அவர் பிற்பட்ட இனத்திலே பிறந்தவர் என்ற காரணத்தினாலே அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் அவருக்கு தீட்சை தரவில்லை. இந்த தீட்சை என்று சொன்னால், தீ என்று சொன்னால் குற்றம், சா என்று சொன்னால் நீக்குதல். இந்த தீட்சா என்பது பெறாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பலிதமாகாது. அடியேன் 9 மகானுபாவர்களிடத்திலே தீட்சை பெற்றுள்ளேன், குருநாதர் வாரியார் உள்பட. இந்த 9 மகானுபாவர்கள் தீட்சை அடியேனே உய்விக்கின்றது. அந்த தீட்சையாகப்பட்டது பெறுவதற்கு அவர் பெரிய முயற்சி செய்தார் ராமானுஜர். அங்கே உள்ளவர்கள் எல்லாம் வைணவர்கள், சத்திரியர்கள். அதனாலே அவர்கள் என்ன செஞ்சார்கள், இவர் பிற்பட்ட இனம் என்று சொல்லி தரவில்லை.
அந்த நேரத்திலே ராமானுஜராகப்பட்டவரை, ராமானுஜா, இங்கே உள்ள யாரும் உனக்கு தீட்சை தர மாட்டார்கள். நீ என்ன சொல்ற? ராமநாதபுரம் மாவட்டத்துல காளையார் கோவிலுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் என்ற ஒரு ஊரில இருக்கின்றார் நம்பி என்று சொல்லி, திருக்கோஷ்டியூர் நம்பிகள் என்று சொல்லி, அவர் தயா உள்ளம் கொண்ட மனிதர், அடியார்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய அன்பர். அவரிடத்திலே சென்று நீ தீட்சை பெறு என்று சொன்னார். அந்த காலத்திலே செப்பனான சாலை வசதியா, வாகன வசதியா, மின்சார வசதியா, கல்லும் முள்ளும் குண்டும் குழியும், காலுக்கு பாதுகை கிடையாது, மேலே கொடை கிடையாது. உடுத்திய வஸ்திரத்துடனே அங்கே எங்கே யாசகம் எடுத்து புசித்து கொண்டு ராமானுஜர் ஆகப்பட்டவர் திருக்கோஷ்டியூர் சென்றார். நம்பியை அணுகினார். நம்பி, இவர் தீட்சை தருவார். உடனே கொடுத்துடலாமா? ஒரு பெண்ணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் பல முறை அந்த வீட்டிலே போய் கேட்க வேண்டும். அவர்கள் நம்மளுடைய குணம், குலப்பண்பு, நம்மளுடைய மூதாதையர்களுடைய வம்சம் இதெல்லாம் விசாரித்துத்தானே தருவார்கள். நாம கொடுப்போமா நம்ம பொண்ணு? அது இந்த பிறவிக்கு மாத்திரம் தானே, வரும் பிறவிகளுக்கெல்லாம் அல்லவா தீட்சை. நம்பிகள் பார்த்தார். 17 நாட்கள் அவருக்கு ஒரே ஒரு வேளை அன்னம், உப்பில்லாத அன்னம். மனத்தை மகிழ்ந்து அன்று அளந்த தாமரையை போலே குருவுக்கு கட்டுப்பட்டு அந்த அமுதை புசித்தார். 18வது நாள் கழுத்தளவு தண்ணீரிலே அவரை நிற்க வைத்து ஒரு நாள் பூரா உபவாசம் இருக்க வச்சார். ஜலக்கிரீடை. அந்த ஜலக்கிரீடை செய்த பொழுது இவருடைய பொறுமையினுடைய பெருமை அறிந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள், ராமானுஜா, நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அஷ்டோத்திர நாமாவளி, இந்த 8 எழுத்தை, அஷ்டம்னா 8, யாருக்குமே வாய் துறந்து பேசாதே என்று சத்தியம் வாங்கினார். வடக்கு முகமாக அமர்த்தி அவருடைய காதிலே ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை ஜபித்தார். இந்த மந்திரத்தை வாயை துறந்து அடுத்தவங்களுக்கு சொல்லாதே, குரு வார்த்தைக்கு மறுவார்த்தையா சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அந்த ஊரில் ஒரு மாபெரும் திருவிழா, மக்கள் வெள்ளம் அலைமோதுகின்றது. அந்த காலத்தில் காகிதம் கிடையாது, பால் பாயிண்ட் பேனா கிடையாது, ஓலைச்சுவடி எழுத்தாணி. ஓலைச்சுவடிகளை அள்ளினார் வள்ளல் குணம் கொண்ட ராமானுஜர். கோபுரத்திலே ஏறினார். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று எழுதி ஓலைச்சுவடிகளை பறக்க விட்டார். எடுத்த குப்பன் படித்தார். முத்தன், முனியன், சுப்பன் எல்லாம் கேட்டார்கள். ஏர் ஓட்டுபவர், களை பறிப்பவர், தாள் அறுப்பவர், நெல் சுமப்பவர் எல்லாரும் ஓம் நமோ நாராயணா என்ற நாமம் முழங்குகின்றது. இதை ஒரு கோணல் புத்தி கொண்ட ஒருவன் நம்பி அவர்களிடத்தில் சென்று, சுவாமி, நீங்க ராமானுஜருக்கு தீட்சை கொடுத்தீர்கள், எல்லாருக்கும் அவன் சொல்றான், நாங்க சீற்றம் கொண்டு அவரை அழைத்தார். ராமானுஜா, குருவார்த்தையை மீறி விட்டாயே. உடனே கரத்தை குவித்து சிரத்தை பணித்து, குருவார்த்தைக்கு மறுவார்த்தையா? நீங்கள் என்னிடத்திலே பிரமாணம் வாங்குகின்ற பொழுது வாயை துறந்து பேசாதே என்று சொன்னீர்கள், அதைத்தானே அடியேன் செய்தேன். ஓலைச்சுவடியில் எழுதி அனுப்பினேன் சுவாமி என்றார். நீங்க ஓலைச்சுவடியில் எழுதக்கூடாதுன்னு சொல்லலையே. உடனே பார்த்தார், பைத்தியக்காரனே, நீ ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து இவ்வளவு தூரம் கால்நடையாக வந்து 17 நாட்கள் உண்ணா நோன்பு மேற்கொண்டு ஒரு நாள் உபவாசம் இருந்து பெற்ற மந்திரத்தை இத்தனை பேருக்கு தருகின்றாயே, அவர்களெல்லாம் வைகுந்தம் போவார்கள், நீ நரகத்துக்கு போவே என்று சொன்னார். அங்கே ராமானுஜர் சொல்லுகின்றார், இத்தனை பேரும் வைகுந்தம் போய் இந்த ஒரு நாய் நரகத்துக்கு போறது நஷ்டமானார். அப்பத்தான் திருக்கோஷ்டி நம்பிகள் அவரை குருவாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த பணியை செய்தவர்தான் உருத்திரபதி பசுபதி நாயனார்.